Hello? Hello? Hello, doctor? Hello, doctor. நேரம் 3:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் நினைச்சிருக்கீங்க. எஸ், இதோ திவ்யா உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பொதுவாக நம்ம சிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பல்லு நல்லா இருக்கா, ஓகே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பற்களை தான் முதல்ல நோட்டீஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ முக்கியம் நம்மளுடைய பல் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே முக்கியம் தான், பட் பற்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி பற்கள் நலம் குறித்து பற்களுடைய பல விஷயங்கள் பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக பல் மருத்துவரான டாக்டர் மணிகண்டன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆக்சுவலி நீங்கள் ஒரு பக்கம் டென்டிஸ்ட், இன்னொரு பக்கம் வந்து இந்த முகம் தாடை அறுவை சிகிச்சை நிபுணரும் கூட. ஆமாம். ஓகே, அதனால எல்லாத்தையும் பற்றியும் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். மக்கள் சார்பாக நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறேன். நிச்சயமா. ஓகே டாக்டர், பொதுவாக மக்கள் ஏன் இந்த டென்டல் ஹெல்த் பற்றி அவ்வளோ கவலை கொள்வது கிடையாது? நம்ம கண்ட்ரியில் அவேர்னஸ்ங்கிறது எப்போவுமே கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது. ஸோ லைக் அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இல்லாமல் டென்டல் ஓட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து எந்த ஒரு இன்சூரன்ஸ்லேயோ கவரேஜ் இல்லை. ஸோ அதனால் அதை ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லை. பட் இப்போது ஸ்லோவாக பில்டப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த நெக்லிஜென்ஸ் குறையும்னு நானும் நம்புகிறேன். ஓகே, நீங்கள் சொல்லும் போது ஆக்சுவலி ஒரு பெரிய விஷயம் புரியுது. இன்சூரன்ஸில் இந்த டென்டலுக்குன்னு தனியாக ஒரு இதுவும் கிடையாது. கிடையாது. ஒன்லி ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் மட்டுமே கவரேஜில் இருக்கும். எனி அதர் ப்ரொசீஜர்ஸ் எதுக்குமே வந்து ப்ராப்பர் கவரேஜ் இன்னும் கொடுக்கப்படல. அது வந்துச்சுன்னா மேபி மக்களும் அதை பயன்படுத்தணுன்றதுக்காகவே அடிக்கடி பல்லையும் செக் பண்ணணும். லைக் ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்கப்பில் டென்டல் செக்கப்பையும் இன்க்ளூட் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் பில்டப் ஆகும். ஓகே, நீங்கள் வந்து முகம் தாடை அறுவை சிகிச்சை நிபுணர், இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு டாக்டர்? நார்மல் டென்டிஸ்டுக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு? ஸோ இதனோட அடிப்படை வந்து டென்டிஸ்ட்ரி தான், பல் மருத்துவம் படித்தது தான். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டிஸ் தான் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி ஆர் நீங்கள் சொன்ன அந்த முகம் தாடை அறுவை சிகிச்சை. ஸோ இது வந்து எங்களோட துறை மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதோட கவரேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எனி இன்ஜுரி ரிலேட்டிங் டு ஃபேஸ் இல்லை தாடையோ இல்லை முகம் ரிலேட்டடாக இருக்க போன்ஸ் ரிலேட்டடானவோ இல்லை ஓரல் கேன்சர், காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ், இது எல்லாமே இதில் கவர் ஆகுது. இதோட மட்டும் இல்லாமல் நமக்கு எப்படி ஒரு இடுப்பெலும்பில் ஒரு ஜாயிண்ட் இருக்கோ, மூட்டில் ஜாயிண்ட் இருக்கோ, அது மாதிரி காதுக்கு முன்புறம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ரோமேண்டிபுலர் ஜாயிண்ட்னு இருக்கு. ஸோ அந்த ஜாயிண்ட் தான் நம்மளோட கீழ்தாடையை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்வால்வ் பண்ணுற ஒரு ஜாயிண்ட். ஸோ அந்த ஜாயிண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸுமே மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரியில் கவர் ஆகும். ஓகே, இந்த மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் அவங்க என்ன செய்வாங்க டாக்டர்? இப்போ மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரியிலேயே நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து மேஜர் சர்ஜரிஸ் அண்ட் மைனர் சர்ஜரிஸ். ஸோ மேஜர் சர்ஜரிஸ் வந்து சர்ஜரிஸ் இன்க்ளூடிங் இந்த ஃபேஷியல் ட்ராமா, இப்போ பைக் ஆக்சிடென்ட் ஆகுது, கார் ஆக்சிடென்ட் ஆகுது, ஸோ அதனால முகத்தில் இருக்க போன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுதுன்றது அது ஒரு ரிலேட்டட், அது ஒரு ஸ்ட்ரீம். ரெண்டாவது பிறப்பிலேயே வந்து தாடை எலும்புகள் முன்புறமோ பின்புறமோ ஏதாவது டிஃபார்மிட்டி இருந்துச்சுன்னா அந்த காஸ்மெட்டிக் கரெக்ஷன், அது ஒரு ஸ்ட்ரீம். அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓரல் கேன்சர், புற்றுநோய். ஸோ புற்றுநோய் ரிலேட்டட் சர்ஜரிஸ், ஃபேஸ் அண்ட் நெக் ரிலேட்டட் சர்ஜரிஸ், இது எல்லாமே இதில் கவர் ஆகும். இதெல்லாமே மேஜர் ஸ்ட்ரீம்ஸ். இதில் இன்னொரு ஒன்று என்னன்னு சொல்லலாம்னா சிஸ்ட் அண்ட் டியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது தாடை எலும்பில் வரக்கூடிய கட்டிகள், அது எல்லாமே வந்து பல்ல சம்மந்தப்பட்டும் இருக்கலாம், பல்ல சம்மந்தப்படாத எலும்பில் இருக்கிற கட்டிகளாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடான சர்ஜரிஸ் ஒரு பக்கம். மைனர் சர்ஜரிஸ்ன்னு சொல்கிறது ஞானப்பல் எடுக்கிறது, விஸ்டம் டீத் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அது பண்ணுறது. அப்புறமா டென்டல் இம்ப்ளான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரல் ப்ராக்டிஸோடைய அசோசியேட் ஆகி இருக்கிற சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸும் இதிலே சேர்க்கப்படும். ஓகே டாக்டர், ஒரு காமனான கொஷின் தான் இது, எல்லாருக்குமே தெரிய வேண்டியது. ஒரு நாளைக்கு தினமும் எத்தனை முறை நம்ம பல் தேய்க்கணும்?
ப்ரஷிங் ரெக்கமெண்டேஷன் நம்ம இந்தியன் டென்டல் அசோசியேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2 முறை சொல்கிறது தான். ஸோ ஒன்ஸ் இந்த மார்னிங், ஒன் வந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது. ஸோ எஃபெக்டிவ் ப்ரஷிங் அதோட ரிசல்ட் எப்போ கிடைக்கும்னா எஃபெக்டிவ் டெக்னிக் அண்ட் எஃபெக்டிவ் ப்ரஷிங் அண்ட் ப்ரஷ் அண்ட் டூத் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணும்போது முழுமையாக கிடைக்கும். ஓகே, கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரஷ் அண்ட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம எத்தனை முறை அந்த ப்ரஷ்ஷை மாற்றணும் டாக்டர்? 2 விஷயங்கள் இருக்குது. இப்போ வரக்கூடிய ப்ரஷஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த பிரிசில்ஸ்ன்னு சொல்லுவோம், ப்ரஷ்ஷோட ஹேர் மாதிரி இருக்கு இல்லையா பிரிசில்ஸ், அதில் உங்களுக்கு மோஸ்ட்லி க்ரீன் ஆர் ப்ளூ கலர் கோடட் தான் இருக்கும். ஸோ ஒரு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒன்று ஃபிசிக்கலாக பார்க்கும் போதே அதில் அந்த வேர் அண்ட் டேர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதோட பிரிசில்ஸ் எல்லாம் ரொம்ப விரிஞ்சிருச்சு அப்படின்னா மாற்றிடலாம். அப்படி இல்லைன்னா அந்த கலர் இண்டிகேட்டர்ன்றது ப்ளூ ஆர் க்ரீன்னு இருக்கிறது ஃபேட் அவுட் ஆகி ஒயிட்டிஷாக மாற ஆரம்பிக்கும், அப்படி எடுக்கலாம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு என்னோட ரெக்கமெண்டேஷன் 45 to 60 டேஸ் ஒன்ஸ் மாற்றுறது பெட்டர். பட் தியரி சேஸ் 90 டேஸ் வரைக்கும் கூட ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது வெல் மெயின்டைன்டாக இருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு 45 டேஸ் ஒன்ஸ் மாற்றுறது நாட் டூ மச் ஆஃப் அ காஸ்ட் ஆல்சோ. ஸோ எனி அதர் இன்ஃபெக்ஷன் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாததுனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஒரு 45 டேஸ்ன்றது டீசென்ட் பீரியட். ஓகே, இப்போ நம்ம ஷாப்புக்கு போய் ஒரு ப்ரஷ் வாங்குறோம் அப்படின்னா அதில் சாஃப்ட், ஹார்ட் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது, மீடியம், அது இல்லாமல் பேம்பூ ப்ரஷ், இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணுமா? கண்டிப்பாக வாங்கும் போது எப்பவுமே பேக்கெட்டில் வந்து அந்த டாப் ரைட் கார்னர் ஒரு லெஃப்ட் கார்னரில் பிரிசிலோட தன்மை மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ ஃபார் ஹியூமன் டீத் இன் ஆர்டர் டு அந்த பல்லு டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா சாஃப்ட் ப்ரஷஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ அதுலேயுமே அட்வான்ஸ்டாக உங்களுக்கு அல்ட்ரா சாஃப்ட், எக்ஸ்ட்ரா சாஃப்ட், சூப்பர் சாஃப்ட் அப்படின்ற மாதிரியான ப்ரஷஸும் கொண்டு வரப்படுது. மீடியம் அண்ட் ஹார்ட் அப்படிங்கிற ப்ரஷஸ் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக டென்ச்சர்ஸ்னு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் டீத் ப்ரஷ் பண்ணுறதுக்காக தான் வயசானவங்கெல்லாம் கம்ப்ளீட் டென்ச்சர்னு போடுவாங்க, பல் செட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸஸ்க்கு தான் ஹார்ட் ப்ரஷஸ் யூஸ் பண்ணோம். ஃபார் நேச்சுரல் டீத் ஒன்லி சாஃப்ட் அண்ட் அதை விட ரிஃபைண்டாக இருக்க ப்ரஷஸ் யூஸ் பண்ணால் பெட்டர். ஓகே ஓகே டாக்டர், பொதுவாக இப்போ ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுடுச்சு, அந்த மாதிரி ஃபேஸில் ஏதாவது இன்ஜுரி இருக்குது அப்படின்னா, ஃபேஸ் இன்ஜுரி ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா சர்ஜனாக நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க? இப்போ வந்து இதில் 2 கேட்டகரி ஆஃப் அப்ரோச் இருக்குது. ஒன்று வந்து எனி இன்ஜுரிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க. ஸோ நானுமே வந்து ஒன் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸில் அசோசியேட்டடாக இருக்கேன். ஸோ கேஷுவாலிட்டி எமர்ஜென்சியில் தான் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்பாங்க. ஸோ அங்கே வரப்போ என்னோட ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேசஸில் வந்து மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் மட்டும் கிடையாது, அங்கே எமர்ஜென்சி டாக்டர் இருப்பாங்க, ஒரு நியூரோ சர்ஜன் இருப்பாங்க, எலும்பு ஆர்த்தோபீடிக் டாக்டர் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் எமர்ஜென்சி லெவல், இப்போது வந்து இவருக்கு ஃபஸ்ட்டு நியூரோ சர்ஜனோட இன்டர்வென்ஷன் தான் ஃபஸ்ட்டு தேவைன்னா அவங்க பார்ப்பாங்க. அப்படி இல்லை டென்டல் ரிலேட்டடான அடிபட்டது, இந்த தாடை எலும்புனால ஏர்வே பிளாக் ஆயிருக்கு அப்படின்னா எங்களோட இம்பார்ட்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு, எங்களோட தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ட்ரையாஜ்னு சொல்லுவோம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது. ஸோ எங்களோட ஃபீல்டில் என்னோட ரிலேட்டடான இன்ஜுரி தான் ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த அதுக்குண்டான ப்ரொசீஜரை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டு ஃபஸ்ட்டு பிரிங் அந்த பேஷண்ட்டை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீஜர் போவோம். ஸோ ஒரு சில டைப் ஆஃப் இன்ஜுரிஸ்க்கு வந்து சர்ஜரி தேவைப்படாது. அதை வந்து இப்போ நம்ம கையில் காலில் அடிப்படும் போது கட்டு போடுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, பேசிக் கான்செப்ட் என்னென்னா இம்மொபிலைசேஷன். அந்த 2 முறிஞ்ச எலும்பு ரெண்டையுமே அதை ரொம்ப ஃபார் அப்பார்ட் போகாமல் கிட்ட வைக்கணுன்றதுக்காக பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸும் இருக்கும், சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு இன்ஜுரி பேஸ்ட் டெசிஷன் எடுக்க வேண்டியது தான். ஓகே ஓகே, ஜா ஃப்ராக்சர், அதாவது அந்த தாடை எலும்பு முறிவை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க டாக்டர்? ஒன்று வந்து பார்க்கும் போதே ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியும். இப்போது இப்போ முகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய போன்ஸ் இருக்குது, அதில் கீழ்தாடை மட்டும்தான் மொபைல் போன், மூவபிள் போன்.
மேலே இருக்க ஃபேஸில் இருக்க மற்ற எல்லா போன்ஸுமே வந்து ஆர் க்ளூட் டுகெதர். அது எல்லாமே ஒரு ஆஸ் அ ஒன்னாக கன்சிடர் பண்ணலாம். லோவர் ஜா மட்டும்தான் உங்களுக்கு வாய் திறக்கிறது மூடுறது லெஃப்ட் ரைட் எல்லாம் மூவ் ஆகும். ஸோ ஏதாவது இன்ஜுரி ஆகும்போது ஒன்ஸ் அந்த போனோட டீவியேஷன் அதாவது மாறி இருக்கும் அந்த பொசிஷனில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லை ரெண்டாவது ஆப்வியஸாக என்ன ஒரு டைப் ஆஃப் இன்ஜுரி ஆனாலுமே ரத்தம் கட்டுறது வீக்கம் இது எல்லாமே வந்து அறிகுறிகள் தான். ஓகே, நீங்க வந்து நிறைய வகையான சர்ஜரிலாம் பண்ணியிருப்பீங்க. காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸ்னா இப்போ பேன்ஃபேஷியல் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். அப்படின்னா இப்போ ஒரு எலும்பு மட்டும் இல்லாமல் இப்போ ஃபேஸில் ஒரு ஆக்சிடென்ட், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டில் ஒரு பேஷண்ட் ஒருத்தர் என்கவுண்டர் ஆகுறாருன்னா எலும்பு முறிவுங்கிறது ஒரு எலும்பு இல்லாமல் நிறைய எலும்புகள் சேர்ந்து முறியும். ஸோ மேல்தாடை கீழ்தாடை கண்ணை சுற்றி இருக்க எலும்பு இன்ஃபேக்ட் ஸ்கல் ஃப்ராக்சர் எல்லாமே சேர்த்து வரும். இந்த மாதிரி பேன்ஃபேஷியல் ட்ராமான்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் மட்டும் இல்லாமல் நியூரோ சர்ஜனாக சேர்ந்து இன்டர்வீன் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து டைம் டேக்கிங் ப்ளஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் கேஸஸும் ஹேண்டில் பண்ணுறதும் கொஞ்சம் சிரமம் தான். ஸோ அந்த மாதிரியான கேசஸ் எல்லாமே கொஞ்சம் வெரி காம்ப்ளிகேட்டட் தான். ஓகே, இப்போ வந்து நோ சர்ஜரின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பல்லோடைய ஷேப்பை மாற்றுறதுக்கும் சர்ஜரி இருக்கா? இருக்கு பல்லோ அது வந்து ஜென்ரல் ப்ராக்டிஸோட பர்வியூலையும் அது வரும் தான், ஜென்ரல் டென்டிஸ்டோட வரும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல்லோட ஷேப் நேச்சுரலாகவே ஜெனட்டிக்கலாகவே ரொம்ப மாறுதலாக இருக்கலாம். இல்லைனா வேரியஸ் அதர் ரீசன்ஸ் சொத்தனாலேயோ இல்லை தேய்மானத்தினாலேயோ பல்லோட ஷேப் மாறி போயிருக்கலாம். அதை சரி பண்ணுறதுக்கு நிறைய ப்ராஸ்தட்டிக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. க்ரௌன்னு சொல்லுவோம் ஜென்ரல் டேர்மில், கேப் போடுறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி க்ரௌன்ஸ் மூலிமா நம்ம நார்மல் பல்லோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரை ரெஸ்டோர் பண்ண முடியும். ஓகே ஓகே டாக்டர், நம்ம வந்து நிறைய இனிப்பு வகையான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறோம் டாக்டர். அந்த மாதிரியான ஃபுட் சாப்பிடும் போது அது பல்லுக்கு எந்த வகையில் ஆபத்து? இப்போ இந்த மாதிரி இனிப்பு வகையான இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா வாய்க்குள்ளர நல்ல கிருமிகளும் இருக்குது கெட்ட கிருமிகளும் இருக்குது. எப்படி நம்ம கட்டுக்குள்ளர வயிற்றுக்குள்ளர செரிமானம் ஆகுது இல்லைங்களா, அதுலேயுமே குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியா அங்கே இருக்குது. அதோட ப்ரொபோர்ஷன் சப்போஸ் பேடை விட குட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது, குட் பாக்டீரியாவோட கண்டென்ட்டோட பேட் பாக்டீரியா ஜாஸ்தியாச்சுன்னா அது கெடுதல் அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம இனிப்பாக எது சாப்பிட்றோனாலும் பல்லோட இனாமல் மேலே போய் அது டெபாசிட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா அந்த பாக்டீரியாவும் இந்த சுகரும் சேர்ந்து ஆசிட்ஸ் ரிலீஸ் பண்ணும். அந்த ஆசிட்னா என்னன்னா அது அந்த இனாமல் மேல இருக்க பல்லோட மேல் லேயர் இனாமல் இல்லைங்களா, ஸோ அது மேல அந்த ஆசிட்னால டீமினரலைசேஷன் அப்படின்னு ஒன்று ஆகும். அப்படின்னா என்னன்னா இனாமல் அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டைம்ல இனாமல்ன்றது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர், பல்ல வந்து உள்ள இருக்க மெயின் அதர் 2 லேயரை ப்ரொடெக்ட் பண்ற லேயர். ஸோ இந்த ஆசிட் ப்ரொடெக்ஷன்னால அந்த இனாமல் தேய்மானம் ஆக ஆரம்பிக்கும். அதுல இருந்து கூச்சம் சொத்தை அப்படின்ட்டு ஃபர்தர் டேமேஜஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ வந்து சொல்லுவாங்க ஏதாவது நம்ம சாப்பிட்டோம் ஹார்டாக சாப்பிட்றோம் இல்லை நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுடைய பல் இடுக்கில் போய் அதை மாட்டிக்கும். பொதுவாக அதை பின்ன வச்சு எடுக்காதீங்க அப்படின்வாங்க. இப்போ வந்து டூத் ஸ்டிக்லாம் வந்துருச்சு. ஸோ எனிவே நம்ம அது எடுக்க தான் போகிறோம், பட் அது ஓகேவா, அது பண்ணலாமா? அப்படி இல்லை, இப்போ வந்து ப்ரஷ்ஷிங்ன்றது வந்து நாட் ஜஸ்ட் டூத் ப்ரஷிங், வெறும் ப்ரஷ் மட்டும் வச்சு க்ளீன் பண்ணுறதுனால ஒரு 75 to 80% ஆஃப் த சர்ஃபேசஸ் தான் ப்ரஷ் ரீச் ஆகும். ஸோ அதுக்கு இன்னொரு அடிஷ்னலாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஃப்ளாசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளாசிங் அப்படின்னா என்னென்னா 2 பல்லோட இடுக்கில் 2 பல்லுக்கு நடுவில் ப்ரஷ் எங்கெங்கெல்லாம் போய் ஆக்சஸ் ஆகாதோ அந்த இடத்துலலாம் சாப்பாடு கண்டிப்பாக மாட்ட தான் செய்யும். நேச்சுரலாகவே எல்லா பல்லுக்கு நடுவுலையும் கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கும், அந்த கான்டாக்ட் பாயிண்ட் கீழே சாப்பாடு போய் மாட்ட தான் செய்யும். நீங்க சொன்ன மாதிரி மீட்ன்றதெல்லாம் ரொம்ப ஃபைபர் ரிச் ஃபுட். ஸோ அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் கூட இருக்கலாம், அதெல்லாம் போய் மாட்டுறப்போ ப்ரஷ்ல எடுக்க முடியாது. டூத் பிக் பின்னெல்லாம் வந்து வெரி டேஞ்சரஸ் ஆக்சுவலாக. ஸோ ஃப்ளாஸிங்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா நீங்கள் அந்த ஃப்ளாஸ்ன்றது ஒரு சின்ன த்ரெட்டு மாதிரி இருக்கும். வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃப்ளாஸ் இப்போ நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த ஃப்ளாஸிங் மெத்தட் யூஸ் பண்ணும்போது பல்லுக்கு நடுவில் மாட்டி இருக்க சாப்பாடை எடுக்கலாம். டூத் பிக்கும் பின்லையும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அது ஸ்டெரைலாக இருக்காது. ரெண்டாவது வெளிப்புற இருக்க கிருமியை நம்மளாவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கம்ஸ்குள்ளே புஷ் பண்ண சான்ஸ் இருக்குது.
ஓ ஸோ இன்டர்ன் அதனால கம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கம் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அது எப்பவுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தெரியாது. ரெகுலர் யூசேஜில் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ போகும்போது வீக்கம் ப்ளீடிங் அப்படின்னு வரப்போ தான் நம்ம டாக்டர்கிட்ட போகணுன்ற வரும். அதுக்குள்ளே உண்டான டேமேஜ் ஆல்ரெடி நடந்திருக்கும். டாக்டர், ஓரல் கேன்சர் இதோடைய ஆரம்ப அறிகுறிகள் என்ன டாக்டர்? ஓரல் கேன்சர் வந்து 2 விதமாக வரும். ஒன்று வந்து ஹேபிச்சுவல் கேன்சர்னு சொல்லுவோம், அதாவது ஹேபிட்ஸ் ரிலேட்டட் கேன்சர். ஹேபிட்ஸ்ன்னு சொல்லும் போது டொபாக்கோ அதனோட வேரியஸ் ஃபார்ம்ஸ் அதனால் வர்றது. இன்னொன்று வந்து எதனால் வருதுன்னே தெரியாமல் வரக்கூடியது நான் ஹேபிச்சுவல் கேன்சர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் ரொம்ப மோர் காமன் பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ சிகரெட் ஸ்மோக்கிங்லேருந்து இருக்கட்டும், இல்லை பான் ஆர் குட்கா ஆர் எனி ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ, அது வந்து இப்போல்லாம் சூவபிள் டைப்ஸும் இருக்குது. ஸோ இல்லை ஸ்மோக்கபிள் டைப்ஸும் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடான சேஞ்சஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வாய்க்குள்ளே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எந்த ஸ்டேஜில் இது கண்டுபிடிக்க முடியும் டாக்டர்? ஏர்லி ஸ்டேஜஸ்லேயும் தெரியுங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து நமக்கு எப்படி உடம்பு ஃபுல்லாக ஸ்கின்னு ஒரு பேரியர் டிஷ்யூ இருக்குது, ஸ்கின் இருக்குது இல்லைங்களா, இதே மாதிரி ஸ்கின் வந்து வாய்க்குள்ளரையும் இருக்குது. ஆனால் அதுக்கு பேர் மியூக்கோசான்னு சொல்லுவோம். ஓகே. ஈரு அதெல்லாம் வந்து அதுவும் ஒரு பேரியர் லேயர் மாதிரி தான், ஆர்கன் மாதிரி தான். ஸோ அந்த மியூக்கோஸால சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஒருத்தவங்க ஸ்மோக்கரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டென்டிஸ்ட் பார்த்தாங்கன்னா எக்ஸாமின் பண்ணும் போதே கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ அந்த ஆர் எனி டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதனோட சேஞ்சஸ் வந்து ஸ்கின்ல ஒன்று இன் டேர்ம்ஸ் ஆஃப் கலரோ இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபீலோ அதில் வந்து எக்ஸாமின் பண்ணும் போதே ஏர்லி ஸ்டேஜ்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் இது எல்லாமே கூட ஓரல் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் தான். 100% எஸ். ஓகே. மவுத் அல்சர்ஸ் இது அடிக்கடி வருதுல்ல டாக்டர், இதுக்கு என்ன காரணம்? இப்போ அதர் சிஸ்டமிக் இஷ்யூஸ் பாடியில் இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ரொம்ப காமன் டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிக்ஸ்க்கு மவுத் அல்சர்ஸ் ஆர் வெரி காமன்லி சம்திங் டு பி எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அது இருக்கும். அப்படி இல்லை, இரண்டாவது வந்து ரெகுலர் கன்சம்ஷன் ஆஃப் ஸ்பைசி ஃபுட், அதனால அல்சர்ஸ் இருக்கும். ஆர் ஏதாவது ஒரு பல்லு எங்கேயாவது ஒரு இடத்துல ஷார்ப்பாக இருக்கும், பல் ஃபுல்லாக ஷார்ப்பாக இருக்கும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ஒரு பாயிண்ட் ஷார்ப்பாக இருக்குன்னா ரிப்பீட்டட் இன்ஜுரினால, இப்போ கடிக்கும் போது பேசும்போது ஈரோ இல்லை உதடோ அந்த இடத்துல பட்டுட்டே இருக்குன்றப்போ அதனோட ப்ராப்ளம்னால வரக்கூடிய அல்சர்ஸுமே உண்டு தான். ஓகே. ஸோ நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து கம் அண்ட் போன் ஹெல்த்னு சொல்லுவோம், பெரியோடான்டல் ஹெல்த்தே ரொம்ப காம்ப்ரமைஸ்டா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் டயபெட்டிக் அதர்வைஸ் அப்பேரண்ட்லி ஹெல்த்தியா இருக்க பேஷண்ட்ஸ் யாரா இருந்தாலுமே எவ்ரி 6 months ஒன்ஸ் டென்டிஸ்ட்டை பார்க்கறது ஒரு ரெக்கமெண்டேஷனா நம்ம சொல்றது. அதுவே டயபெட்டிஸ் and other systemic issues இருக்குன்னா every 3 months once or at least 4 months once பார்க்கறது நல்லது. இப்போ இவங்களுக்கு உண்டான கேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். நார்மலாக இருக்க சிஸ்டமிக் இஷ்யூஸ் இல்லாதவங்களுக்கு, டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும். ஓகே. சுகர் பேஷண்ட்டுக்கு ஆக்சுவலி பல்லுமே வந்து ரொம்ப சீக்கிரம் விழுந்துருமோன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம். இப்போ நான் உங்ககிட்ட போன் அண்ட் கம் ஹெல்த்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இப்போ பல்லு எல்லாமே வந்து தாடை எலும்பில் டைரெக்டாக போய் உட்காரல. பல்லு வந்து எலும்புல இருந்தாலுமே அதுக்குன்னு சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்னு இருக்கு. அதுதான் வந்து என்னன்னா லிகமெண்ட்ஸ் அண்ட் கம்ஸ், அந்த சாஃப்ட் டிஷ்யூ பேசிக்லி. ஸோ இப்போ இந்த சாஃப்ட் டிஷ்யூ ரொம்ப ஈஸியாக டேமேஜ் ஆகிறதுனால பல்லோட சப்போர்ட் எலும்புல இருக்காது. அதனால தான் பல்லு சீக்கிரம் ஆட ஆரம்பிக்கும், சீக்கிரமாக பல்லு விடுறதும் அதனால தான். ஓகே. ஓகே டாக்டர். இம்பேக்டட் டீத் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது உள்ள சிக்கிக்கப்பட்ட பல், இதுக்கு எப்படி சர்ஜரி நடக்கும் டாக்டர்? இப்போ இந்த இம்பேக்டட் டீத்தில் ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து விஸ்டம் டீத் தான். ஸோ இப்போ விஸ்டம் டீத்துங்கிறது எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா கடவாப்பல் தான் மெயின், கடிச்சு சாப்பிடக்கூடிய பல். நீங்கள் வாயை திறந்து பார்த்தீங்கன்னா கூட கடவாப்பல் நல்ல பெரிய பல்லாக இருக்கும், மோலார் டீத்துன்னு சொல்லுவோம். ஆமாம். ஒரு சைடுமே 3 மோலார்ஸ் இருக்கும். அந்த 3வது மோலார் பல் தான் விஸ்டம் டீத்துன்னு நம்ம ஒரு லோக்கல் டேர்மில் சொல்கிறது. ஸோ இந்த பல் என்னன்னா 18 வயசுக்கு மேலே தான், 18லேருந்து 22 வயசுல தான் வெளியில் வர்றதுக்கூடியான சான்சஸ் கிடைக்கும். ஒரு 15 வயசுலேயே உள்ள ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், வெளியில் வர வயசு 18 வயசு. ஸோ அந்த 18 வயசுக்குள்ள என்ன ஆகும்னா ஜாவோட growth ஃபேஸ் ஒருத்தவங்களுக்கு அரௌண்ட் 18 years ஸ்டாப் ஆயிடும், பாடி growth. ஸோ அந்த வளர்ச்சி அந்த ஒரு ஃபேஸ்.
ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா தாடை வளராததுனால அந்த பல்லு வெளியில் வரக்கூடிய சூழ்நிலை அமையாது. ஸோ நிறைய பேருக்கு பாதி உள்ள பாதி வெளியவா இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு உள்ளேயே ஃபுல்லாக என்கேப்சுலேட்டடாக இருக்கும், இம்பேக்டடாக இருக்கும். அதை விஸ்டம் டீத்னு சொல்லுவோம். இப்போ அதை வந்து எடுக்கணுமா வேணாமாங்கிறது அது ஒரு தனி ஒரு கேள்விதான். ஆனால் அப்படி எடுக்கிற மாதிரி இருக்குனாலே அது ஒரு மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான். ஸோ அதோட ஸ்பெஷலிஸ்ட் தான் நான். ஸோ மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ன்றவங்க. ஸோ இது வந்து லோக்கல் அனஸ்தீஷியாலையும் பண்ணலாம், ஜென்ரல் அனஸ்தீஷியாலையும் பண்ணலாம். எந்த அளவுக்கு அந்த பல்லு உள்ளே மாட்டிகிட்டு இருக்கோ அதோட பொசிஷன் டிஃபிகல்ட்டியை பொறுத்து தான் என்ன டைப் ஆஃப் ப்ரொசீஜருங்கிறத நம்ம பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து அந்த விஸ்டம் டூத் எடுத்தாங்க, கேவிட்டி வந்துருச்சுன்னு. அதோடைய வேர்கள் பார்த்தீங்கன்னா 3 சைடு இருந்தது, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அது ஜெனட்டிக் ப்ராப்ளமா அது, இல்லை நம்ம ஏதாவது கவனிக்காதனால வேர்களே அந்த மாதிரி இருக்கா? இல்லை, வேறு இது எல்லாமே வந்து நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரியான பல்லு, இந்த மாதிரியான வேறு பல்லோட சைஸு, இது எல்லாமே டிட்டர்மினேஷன் எல்லாமே வந்து ஜெனட்டிக் சீக்வென்சிங் தான். அம்மா கிட்டேருந்து வர ஜீன்ஸ், அப்பா கிட்டேருந்து வர ஜீன்ஸ் மூலயமா அதுலேருந்து வர ஒரு இதுதான். இப்போ இந்த பல்லுக்கு இத்தனை பேர் ஃபார்ம் ஆகுதுன்றதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அதுவாக வர்றது. யூஸ்வலாக மோலார் பல்லுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 வேர்லேருந்து 4லேருந்து 5 வேர் வரைக்கும் கூட இருக்க தான் செய்யும். அதே மாதிரி அந்த வேர் எல்லாமே வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் டைரக்ஷனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில வேர்கள் அந்த வேரோட எண்டில் வளைஞ்சிருக்கும், இல்லைன்னா சம்டைம்ஸ் கொக்கி மாதிரி பெண்டாக இருக்கும். ஸோ எடுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்குன்னா எடுத்துடுறது பெட்டர், எடுத்துடலாம். அப்படி இல்லை சம்டைம்ஸ் அது வந்து தாடையோட எலும்புக்குள்ளே இருக்க மற்ற வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் கிட்ட ரொம்ப இணைஞ்சு இருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் அதை எடுக்க வேண்டாங்கிற டிசிஷனும் எடுக்கிறது உண்டு தான். ஓகே, அந்த டைம்ல கேவிட்டி வந்துருச்சுன்னா அதை நம்ம எடுக்காமலே கியூர் பண்ண முடியுமா? இல்லை, இப்போ இம்பாக்டட் பல்லு இப்போ பார்ஷியலி இம்பாக்டட், அதாவது பாதி வெளியே பாதி உள்ள இருக்க பல்லுல தான் கேவிட்டி வரும். இப்போ நீங்க சொல்ற சிச்சுவேஷன் பிரகாரம் பார்த்தா அவங்களுக்கு பல்லு இந்த தாடையில இருந்து வெளியில வந்து கரெக்டா முளைச்சிருக்கும், சொத்தனால பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில எடுக்கிறது தான் ஒரே ஆப்ஷன். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, குழந்தைங்களுடைய அந்த பற்களை எந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம கவனிக்கணும்? நான் யூஸ்வலாக என்னோட பேஷண்ட்க்கு சொல்கிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்ச உடனே அந்த வாரத்துலேயோ இல்லை அடுத்த நாளோ கூட்டிகிட்டு போயிருங்கன்ட்டு. ஸோ பேபியோட ஃபர்ஸ்ட் விசிட் ஷுட் ஆல்வேஸ் பி அட் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ ஏன்னா இப்போ 6 மாதத்துலேருந்து பல் வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போது பால் பல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 பல் இருக்குது. பெர்மனன்ட் பல் பார்த்தீங்கன்னா 32 பல் இருக்கு. இப்போ அந்த பால் பல் 20 பல்லுமே ஒரே நாள் வந்துடாது. ஸோ ஒரு சீக்வன்ஸில் தான் வரும். ஃபர்ஸ்ட் பல்லு 6லேருந்து 7 மாதத்தில் வரும், 2வது பல்லு 7லேருந்து 8 மாதத்தில் வரும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வருஷம் 12 மாதத்தில் போய் பார்க்குறீங்கன்னா அதுக்குள்ளே வர வேண்டிய பற்கள் ஒரு 6 பற்கள் 7 பற்கள் இருக்குது. வரலை அப்படின்னா ஏன் வரலைங்கிறத நம்ம அப்போவே பார்க்க ஆரம்பிக்கணும். சப்போஸ் பல்லு வரலைன்னா என்ன அதோட காசேட்டிவ் ஃபேக்டர் என்னன்னு தெரிஞ்சு அப்போ இருக்கணும். 2வது, குழந்தைங்கள் மைண்ட் செட்லேயுமே வந்து இது ஒரு நார்மல், இப்போ எப்படி ஒரு ஜென்ரல் பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட்டிகிட்டு போகிறது ஒரு நார்மல் ப்ராக்டிஸாக பழக்கப்படுத்துகிறோமோ, வேக்சின்காக கூட்டிகிட்டு போகிறோம், ஜென்ரல் செக்அப் கூப்பிட்டு போகிறோம், அந்த மாதிரி இந்த என்வாயன்மெண்ட்டையும் அவங்கள சைக்கலாஜிக்கலாக பழக வைக்கிறதுக்கு ஏர்லியாக கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறது நல்லது. ஓகே ஓகே டாக்டர், அதாவது குழந்தைங்க இப்போ சின்ன வயசில் தெரியாமல் எடுத்து ஏதாவது சாப்பிட்ருவாங்க. அப்படி கத்திரிக்காய் சாப்பிட்டா அவங்களுடைய பல்லெல்லாம் வந்து ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாளடைவில் வளரும், அது அப்படி தான் இருக்கும். அது சரி பண்ண முடியுமா? இப்போ பால் பல்லோட டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். இப்போ 6 மாதத்தில் வர பல்லு 6 வருஷத்தில் என்ன ஆகும்னா அந்த பல்லு விழுந்து பெர்மனன்ட் பல் முளைக்க ஆரம்பிச்சிருந்தான். இப்போ நீங்கள் சொன்னது வந்து பர்டிகுலர்லி ஒன் ஃபுட் கிடையாது, எல்லா ஃபுட் எடுத்தாலும் என்ன தான். இப்போ குழந்தைங்களுக்கும் அடல்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அவங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி அண்ட் கிளாரிட்டி இருக்காது. இப்போ பல்லு சாப்பாடு மாட்டிச்சுன்னா அதை க்ளீன் பண்ணணும், அந்த விஷயங்கள்லாம் தெரியாது. ஸோ ஜென்ரலாக பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது அரௌண்ட் 6 or 7 years வரைக்கும் ப்ரஷிங்கே பேரண்ட்ஸ் தான் பண்ணணும். ஸோ அதாவது குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப் ஆகிற வரைக்கும் பேரண்ட்ஸோட சூப்பர்விஷனில் 90% பேரண்ட்ஸே பண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ எனி ஃபுட் மாட்டினாலுமே ப்ராப்ளம் தான். இந்த வெஜிடபிள் இந்த ஃபுட்டுன்றதை தாண்டி அது ஒரு மெயின் ப்ராப்ளம். ஓகே ஓகே டாக்டர், பேட் ப்ரீத் அதாவது வாய் நாற்றம் ஏன் வருது டாக்டர்? இது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். இப்போ பல்லு சரியாக க்ளீன் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா
நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வாய்க்குள்ளர் எப்பவுமே சுரந்துட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே தாண்டி ஒரு சில ஃபுட்டு வந்து என்ன ஆகும்னா க்ளீன் பண்ணாதப்போ பல்ல சுற்றி அப்படியே ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸாக ஒட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். கால்குலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நாளடைவில் அது வந்து ஒரு சின்ன சாஃப்ட் லேயராக ஃபார்ம் ஆகிறது ஹார்ட் லேயராக ஃபார்ம் ஆரம்பிக்கும். அந்த கால்குலஸுங்கிறது ஒரு பேட் பிரெத்துக்கு ஒரு மெயின் காம்பனன்ட். அது இல்லாமல் சம்டைம்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம எவ்ரி டைம் வாய் கொப்பளிச்சு க்ளீன் பண்ணாமல் விடுறோம், ஒரு ஹேபிட்டாகவே அது வச்சுக்கல அப்படின்றப்போ வரும். ரெண்டாவது இப்போ இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து ஹாலிடோசிஸ் பேட் பிரெத், அந்த பேட் பிரெத் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. இன்னொன்று மெயின் ப்ராப்ளம் வந்து ஸ்மோக்கிங். இப்போ ஸ்மோக்கர்ஸில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சுரைக்கிற அந்த ஒரு ப்ரொடக்ஷனே ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ சலைவா வந்து ஒரு பெரிய ஒரு கிளென்சிங் பேரியர். இப்போ வாய்க்குள்ளர இப்போ நீங்கள் சாப்பாடு மாட்டதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை எடுக்க ட்ரை பண்ண யூஸ் பண்ண போகிறது உங்கள் டங்கு தான். நாக்குலையுமே ஏன் அவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டு வருதுன்னா சலைவாவோட அந்த ஒரு ஒரு தன்மை இருக்கிறதுனால தான். இல்லைன்னா இப்போ வாய்க்குள்ள சலைவா இல்லைன்னா இல்லைன்னு வைங்களேன், ரொம்ப ட்ரையாக இருக்கும். இப்போ நாக்கு கொண்டு போய் பல்லில் வச்சிங்கன்னா அது ரெண்டுமே ஒட்டிக்கும். ஸோ சலைவா வந்து ஒரு லிக்விட் பேரியர் மாதிரி. ஸோ அது இருக்கிறதுனால உங்களுக்கு க்ளீன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்மோக்கர்ஸில் இதெல்லாம் குறையும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால பேட் பிரெத் ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் ஆகும். ஓகே, அதாவது நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம், இல்லை வந்து நம்ம ஜென்ரல் லைஃப்லேயே வந்து சில விஷயம் ஃபாலோ பண்ணியிருப்போம். எழுந்த உடனே பெட் காஃபி பெட் டீ அதெல்லாம் உண்மையாக பண்ணலாமா? என்னோட அட்வைஸில் கூடாது தான். இப்போ நீங்கள் ஒரு 8 மணி நேரம் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 8 மணி நேரத்தில் அன்டிஸ்டர்ப்டாக இருக்கிற ஒரு என்வாயன்மெண்ட்டில் கண்டிப்பாக பாக்டீரியல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் இப்போ நீங்கள் காலையில் எடுத்த உடனே என்னை பொறுத்த வரைக்கும் கன்சியூம் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் பேசிக்காக ஒரு வாட்டி வாய் ரின்ஸ் பண்ணிவிட்டு, நிறைய பேருக்கு அது ஒரு ஹேபிட் மாதிரியே இருக்குது, ப்ரஷிங் ஆஃப்டர் காஃபின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ப்ரஷ் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் வாயை ஒரு வாட்டி குப்பிளிச்சுட்டு செய்யணும். பட் ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் பீரியட் வெயிட் பண்ணிவிட்டு எடுக்கும் போது இன்னும் பெட்டர் தான். ஓகே, ஆக்சுவலி நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இந்த சிஸ்ட் டியூமர் அது வந்து மவுத்தில் வருது, அது எவ்வளோ டேஞ்சர் டாக்டர்? அது வந்து அதுலேயுமே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு சில டியூமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பினைன்னு சொல்லுவோம், அதாவது நான் கேன்சர்ஸ். இது வந்து புற்றுநோயாக மாறாது, அந்த மாதிரியான கூடிய தன்மையான கட்டிகள் இருக்கும். ஒரு சிலது வந்து அன்ட்ரீட்டடாக விட்டால் அதுவே புற்றுநோயாக மாறக்கூடிய அளவு கட்டிகளும் இருக்கும். இந்த வந்து வேரியஸ் காசேட்டிவ்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பல்ல சுற்றி இருக்கிற சதையிலேருந்து வளரலாம். அப்படி இல்லைன்னா இந்த இம்பாக்டட் பல்லுன்னு பேசணும் இல்லைங்களா, ஒரு பல்லு ஜா உள்ளே இருக்க வெளியில் வரலன்னா அது சுற்றி இருக்க கட்டிகளாக இருக்கலாம், இல்லை கேன்சர் ரிலேட்டட் கட்டிகளாகவும் இருக்கலாம். ஸோ உடம்புல எந்த செல்லுலேருந்துமே ஒரு சிஸ்டோ டியூமராக வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அது என்னன்றதை டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறது பெட்டர். ஓகே ஓகே டாக்டர், அதாவது ஃபேஷியல் ஸ்வெல்லிங் வந்தால் அது டென்டல் ப்ராப்ளமா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமா? இது வந்து டென்டிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து டென்டல், ஆஃப்தால்மாலஜி, இஎன்டி, அதாவது கண் ஸ்பெஷலிஸ்ட், காது ஸ்பெஷலிஸ்ட், தொண்டை ஸ்பெஷலிஸ்ட், டென்டிஸ்ட், இவங்க 4 பேருக்குமே வந்து ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதுதான் முகம். ஸோ எல்லாரோட கன்சர்ன்ஸும் இதுக்குள்ளே வரும், அவங்களோட ஸ்பெஷாலிட்டி வரும். ஃபேஷியல் ஸ்வெல்லிங் ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ண வேண்டியது டென்டலும் ஒரு ஃபோர்மோஸ்ட் ஃபேக்டர் தான். இப்போ அந்த ஸ்வெல்லிங் வந்து ஜஸ்ட்டு நார்மல் இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நாளோட பில்டப் ஆன ஒரு இன்ஃபெக்ஷனோட சைனாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக 1 by 1 கிளியரன்ஸ் எடுக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டீங்க, பல் ரிலேட்டடான ப்ராப்ளமாக இருக்குன்னா வெரி வெல் அண்ட் குட். அப்படி இல்லை என்கிட்ட வரப்போ இது வந்து பல் ரிலேட்டடான ஃபேஷியல் ஸ்வெல்லிங் இல்லை அப்படின்னா என்னோட எக்ஸாமினேஷனில் இது வந்து காது ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை இது கண் ரிலேட்டட் பிரச்சனையாக இருக்கலான்னு கூட நான் ரெஃபர் பண்ணி அதர் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க சொல்லுவேன். அதே மாதிரி மற்ற ஸ்பெஷலிஸ்ட்டும் எங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகே ஓகே, டீத் அலைன்மெண்ட் ப்ராப்ளம் மாறி மாறி இருக்கிறது, அதை எப்படி சரி பண்ண முடியும் டாக்டர்? இது வந்து ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். பல்லை சுற்றி பல் மேலே கிளிப் வச்சு வரிசைப்படுத்துறது. ஸோ இந்த அலைன்மெண்ட் ப்ராப்ளம் வந்து கிளிப் போட்டும் சரி பண்ணலாம், கிளிப் இல்லாமலேயும் சரி பண்ணலாம். வி ஹாவ் நியூயர் வேஸ் நவ். ஸோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த அலைன்மெண்ட்டை சரி பண்ணணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு கோல்.
அது சரி பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு அட் அ வெரி ஏர்லி மிடில் ஏஜ் யூ வில் ஸ்டார்ட் ஹேவிங் டென்டல் ப்ராப்ளம். ஒரு இப்போ பல் வரிசையாக இல்லை, முன்னாடி பின்னாடி இருக்குது, ரொம்ப பல் ஒட்டி ஒட்டி இருக்குன்றப்போ சாப்பாடு மாட்டக்கூடிய தன்மை ஜாஸ்தியாகும். இப்போ மெயின்டெனன்ஸ் அதுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போது இந்த அலைன்மெண்ட் ஏர்லியர் ஸ்டேஜில் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு வந்து ஆர்த்தோடான்டிஸ்ட்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. பல்லு மேலே கிளிப் மாதிரி வச்சுட்டு ஒயர்ஸ் யூஸ் பண்ணி அது ஒரு சீக்வென்ஷியலாக ஒரு 12 to 18 மாதம் ஆகும். ஸோ அது வரிசைப்படுத்துறதுக்கு அதை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஓகே, இப்போ சின்ன வயசுலாம் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு, எனக்கே கூட இந்த பல் முன்னாடி ரேபிட் பல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப தூக்கிட்டு இருக்கும். அதை கையை வச்சு வச்சு நம்ம அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க அது சரியாகும். ஸோ நம்ம கிளிப்பு போடாமலே அந்த மாதிரி நம்ம சரி பண்ண முடியுமா? இல்லை, அது ஆக்சுவலாக அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டு 2 பல்லு தான் உங்களுக்கு ப்ராப்ளம். இப்போ பின்னாடி பல்லு வரிசையெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கூடமே ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது ஆஸ் அ ஹோலாக தான் பண்ணி ஆகணும். இப்போ இந்த ஃப்ரண்ட் பல் 2 பல்ல உள்ள நீங்கள் சொல்கிற மாதிரி விரல் வச்சு கை வச்சுன்னா அது ரொம்ப வருஷம் ஆகும். அப்படியே ஆச்சு அந்த பல்லு வரிசையில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை நிற்பாட்டின உடனே திருப்பி பழைய பொசிஷனுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்னன்னா அந்த பல்ல கரெக்டான ஸ்பேஸில் வரிசைப்படுத்திட்டு அதை அந்த இடத்துலயே மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான ரீடைனர்ஸ்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அது சஜஸ்ட் பண்ணுவோம். ரெண்டாவது நீங்கள் சொன்னது வந்து வளர்கிற டைமில் பல்லு முன்னாடி போயிட்டு வர்றதோ தாடை வளர்ச்சி டைமில் இருக்கும்போது எல்லாமே நடக்கும். பட் இப்படி ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறது தான் ரைட் வே. டாக்டர், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ப்ளீடிங் கம்ஸ் வந்தா எந்த மாதிரியான டிசீஸோடைய சைன் டாக்டர் அது? ப்ளீடிங் கம்ஸுங்கிறது பெரிடான்டல் டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ பெரிடான்டல் அப்படின்னா என்னென்னா பல்ல சுற்றி இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூஸ் அண்ட் போன். ஸோ இது ரிலேட்டடான ப்ராப்ளம்னால வரக்கூடிய சைன் தான் ப்ளீடிங் கம்ஸ். ஓகே, ஜா பாயிண்ட் பெயின் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா அதை எப்படி நீங்கள் சர்ஜரியாக ரெக்வயர் பண்ணுவீங்க? இப்போ இந்த பெயின் வரக்கூடிய ரீசன் எதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஒன்று வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கா, அதாவது தாடையோட பொசிஷனால் இருக்கான்றது ஒன்று. இல்லை ரெண்டாவது பல்லு ரிலேட்டடான ப்ராப்ளம்னால வரக்கூடிய ப்ராப்ளமாக பெயினான்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டென்டல் ட்ரீட்மெண்ட் தேவையா இல்லை சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவையாங்கிறது ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஓகே, ஐ படத்தில் வர மாதிரி சப்போஸ் நாங்கள் தப்பான மெடிசன் ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா அதனாலையும் இந்த டென்டல் ப்ராப்ளம் வருமா டாக்டர்? கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில மெடிசின்ஸோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புரியறதுக்கு சொல்கிறேன்னா பல்ல நிறைய ஸ்டெயினிங் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டெயின்ஸ் காஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் இருக்குது. ரெண்டாவது டைரெக்டாக பல்ல வீக் பண்ணாது, பட் பல்ல சுற்றி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸை வீக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய மெடிசன்ஸும் இருக்குது தான். ஸோ உங்களோட சிஸ்டமிக் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்குது, அப்படி ஆல்ரெடி நிறைய இருக்குது. இப்போது போன் ரிலேட்டட் டிசீஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது, இல்லைனா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி டிசீசஸ் இருக்குன்னா ஒரு சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது தான் மெடிசன்ஸில். ஸோ அதனோட எஃபெக்டாக இருக்கும். பட் ஐம் ஷுர் அந்த ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கும்போது உங்களை கேட்பாங்க இல்லையா உங்களோட ஹிஸ்ட்ரி, அது கேட்கும் போது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணுமோ கண்டிப்பாக அவங்க அது கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த சீன் பார்த்த உடனே நார்மலாக நம்ம போய் ப்ரஷ் பண்ணும் போதே நார்மலாக பிளட் வருது, ப்ளீட் ஆகுது அப்படின்னாலே பல்லு விழப்போதும் அப்படின்ற ஒரு பயம் வந்துருது. ஸோ அதுக்கு சர்ஜன் வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆமாம், இது எல்லாமே எப்படின்னா நான் வந்து எப்பவுமே என்னோட பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது ஜான் அண்ட் ஜூன் இந்த 2 மாதம், ஜனவரியில் ஒரு விசிட், ஜூனில் ஒரு விசிட், எவ்ரி 6 months ஒன்ஸ் பார்க்கணுன்றது. இப்போ இந்த ப்ளீடிங் கம்ஸ்ன்றது வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஸோ அதை எவ்ரி 6 months ஒன்ஸ் பார்க்கும்போது தென் அண்ட் தேர் அதை சரி பண்ணிட்டோம். அதுக்கு உண்டான அதோட பேசிக் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பல்லு க்ளீன் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மி, செலவு கம்மி, டைம் கம்மி, ஸோ மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்குது அப்படின்னா பல்லோட லாங்குவிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் ரெக்கமெண்டேஷன் அதுதான். நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பல்லில் வந்தால் மட்டும்தான் டாக்டர் தேடி போகிறோம். இந்த மாதிரியான நீங்கள் அந்த ஜான் ஜூன் அப்படின்றது இனிமேல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இப்போ நீங்கள் எப்படி ஒரு ஜென்ரல் ஹெல்த் மாஸ்டரல் செக்அப் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அது இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்காக நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணல. ஸோ ஜென்ரல் பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்காக பார்க்குறீங்க. பிளட் டெஸ்ட் வந்து அது உங்களுக்கு ஒரு மார்க்கர் தான். ஆமாம், இப்போ அதே மாதிரி
டென்டிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிளட் டெஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆமா. பேசிக் எக்ஸ்ரேஸ் உண்டு. பட் ஆனால் அது ஒரு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணின பிறகு அந்த எக்ஸ்ரே எடுக்கிறது பெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமினேஷன் தான், அது ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன் பண்ணுறது தான். ஸோ அது வந்து உங்களோட மாஸ்டர் ஹெல்த் செக்கப்போடையும் டென்டலையும் இன்க்ளூட் பண்ணுறது நல்லது. ஓகே, ஓரல் சர்ஜரிக்கு பயப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்? இப்போ வந்து நிறைய வேஸ் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ வந்து ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணோன்னா ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் அனஸ்தீஷியான்னு சொல்லுவோம். ஸோ லோக்கலாக அந்த பர்டிகுலர் இடத்த மறுக்க வச்சு பண்ணுறது ஒரு ஆப்ஷன். ட்ரெடிஷ்னலாக கன்வென்ஷனலாக அதான் பண்ணுறது. அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ் செடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னன்னா ரொம்ப புதுசாக இருக்கலாம். ஒரு அனஸ்தட்டிஸ்ட் மயக்கம் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு சுவாசிக்கிறதுக்கு ஒரு அனஸ்தட்டிக் மெடிக்கேஷன் கொடுப்பாங்க, செடேட்டிவ் மெடிக்கேஷன் கொடுப்பாங்க. அது ஒன்று இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சின்னதாக ஊசி போடுற மாதிரி ஒரு சின்ன செடேட்டிவ் ட்ரக் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ப்ராப்பர் ஸ்பெஷலிஸ்டோட கைடன்ஸில் பண்ணும்போது என்னென்னா டியூரிங் த ப்ரொசீஜர் நீங்கள் தூங்கிட்டு தான் இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ ப்ரொசீஜர் முடிஞ்ச பிறகு அந்த டோஸ் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணி நார்மலாக வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 ஹவருக்கு ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணுறீங்க, விஸ்டம் டீத் எடுக்கிறீங்க, இல்லை டென்டல் இம்ப்ளான்ஸ் போடுறீங்கன்றப்போ எழுந்த பிறகு அந்த 1 ஹவரில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. இது வந்து செடேஷன். ஆனால் இந்த செடேஷன் பண்ணுற டைமில் உங்களை நான் கூப்பிடுறேன், உங்கள் பேர் சொல்லி கூப்பிடுறேன்னா உங்களால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த மெமரி இருக்காது. இது இல்லாமல் இன்னொன்று வந்து ஜெனரல் அனஸ்தீஷியா, ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தியேட்டர் செட்டப்பில் பண்ணுறது. ஸோ நிறைய ப்ரொசீஜர்ஸ் டென்டல் ப்ரொசீஜர்ஸ் கூடமே அண்டர் ஜெனரல் அனஸ்தீஷியாலையும் பண்ணுறோம். உங்களுக்கு பெயின் தான் ஒரு ஃபேக்டராக இருக்குது, ஆங்ஷியஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டென்டிஸ்ட் கிட்டே இல்லை சர்ஜன் கிட்டே பேசும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுவும் ஆக்சுவலி அந்த விஸ்டம் டூத் எடுக்கும் போது எத்தனை வாட்டி அந்த மயக்கம் அந்த மாதிரி மறுத்து போகிற ஊசி போட்டாலும் சில பேருக்கு அது ரியாக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அந்த மாதிரி ஆகுது? இப்போ வந்து என்னன்னா, இப்போ ஒரு விஸ்டம் டீத் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக இப்போ வந்து எந்த ப்ராப்ளமே கொடுக்கலனாலுமே ஏர்லியர் ஸ்டேஜில் எடுக்கிறது பெட்டர் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ். நான் இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணி எல்லாருமே போய் எடுக்கணும்னு சொல்ல வரல. ஸோ இப்போ வந்து பொசிஷன் வந்து விஸ்டம் டீத்தோட பொசிஷன் வெளியில் வராத மாதிரி எலும்புக்குள்ளேயே இருக்குன்னா ஏர்லியராக பண்ணுறோம். இப்போ இன்ஃபெக்ஷனுன்ற ஒரு ஃபேக்டர் இல்லாமல் விஸ்டம் டீத் எடுக்கிறோன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ பேஷண்ட் வேறு. ஸோ அப்போ மறுத்து போகிற இன்ஜெக்ஷன் நல்லா வேலை செய்யும். உங்களுக்கு டியூரிங் த ப்ரொசீஜர் உங்களால் நல்லா கோஆப்ரேட் பண்ண முடியும், பெயின் ஃபேக்டர் இருக்காது. இதுவே சொத்தை வந்து இல்லை எலும்புக்குள்ளரே இருந்து இன்ஃபெக்ட் ஆன பல் எடுக்கிறேன்னு வைங்களேன், இந்த இப்போ இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது இந்த இன்ஜெக்ஷன் வந்து வேலை செய்யும் போது ஆசிட் பேஸ் பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம், பிஹெச்ன்னு சொல்லுவோம், சரி இல்லைங்களா? ஸோ அந்த பிஹெச் இம்பேலன்ஸ்னால ஊசியோட எஃபெக்ட்டுமே ரொம்ப ஓரளவுக்கு ஃபுல்லாக கிடைக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டோசஸ் கொடுக்க வேண்டியது வரும். ரெண்டாவது அந்த எஃபெக்டிவ் பிஹெச்சை நம்ம கொண்டு வர்றதுக்கே டைம் எடுக்கும் தான். ஸோ ஒரு பீக் இன்ஃபெக்ஷனில் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கும் ப்ரிவென்டிவாக பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த நீங்கள் கேட்ட ஓகே ஓகே டாக்டர், மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது இப்போ நார்மலாக நம்ம வந்து தண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் மவுத் வாஷனுக்குன்னு தனியாக சொல்யூஷன் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா? மவுத் வாஷ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நாட் எவ்ரிடே ரெக்கமெண்டேஷன். ஸோ இப்போ என்ன, இப்போ மவுத் வாஷ் இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா கமர்ஷியலாக நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ எங்களோட ரெக்கமெண்டேஷன் பேசிக்லி ஆல்கஹால் ஃப்ரீ மவுத் வாஷ் தான். இப்போ நீங்கள் ஒரு மவுத் வாஷ் போய் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை மெடிக்கல் ஷாப்லேயோ ஃபார்மசியில் வாங்கும்போது அதோட பேக்கேஜ் பார்க்கணும், மேலே என்ன போட்டிருக்கு. நிறைய இப்போ வரதுல ஆல்கஹால் ஃப்ரீன்னு போட்டிருக்கோம், அதுதான் வாங்கணும். ஏன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக அசிடிக்காக இருக்குது அப்படின்னு வைங்களேன், பல்லோட இனாமலை ரொம்ப ஈஸியாக டேமேஜ் பண்ணும். ரெண்டாவது மவுத் வாஷ் வந்து தேவையில்லையாங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெக்கமெண்டேஷன் தான். இப்போ உங்களுக்கு வந்து கம் ப்ராப்ளம் இருக்குன்னா இது தேவைன்னா ஒரு மவுத் வாஷ் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சென்சிட்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா ஜென்ரல் ரெக்கமெண்டேஷனில் மவுத் வாஷுங்கிறது நான் யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுறது ட்வைஸ் அ வீக், அவ்வளோதான். ஸோ நார்மல் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணுறதுலேயே நல்ல மெயின்டெனன்ஸ் இருக்கும் தான். ஸோ மவுத் வாஷ் வந்து அதுவுமே ஜென்ரலைஸ்டாக சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கு தேவையானது பொறுத்து தான்.
ஓகே. ஆக்சுவலி இந்த கேள்வி எப்படிம்மா இந்த கேள்வி கேட்குற அப்படின்னு எல்லாரும் என்கிட்ட கேட்கலாம். பட் இருந்தாலும் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு தேவை. ஸ்ட்ரெஸ்ஸுனால டென்டல் ப்ராப்ளம் வருமா டாக்டர்? ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லும் போது இந்த ஜாயிண்ட்டை பற்றி பேசினேன் இல்லைங்களா? ஸோ இந்த காது கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கும் ஸ்ட்ரெஸ்க்கும் ரிலேட்டட் என்னன்னா, இப்போது நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் அப்போ என்ன ஆகும்னா உங்கள் பல்லு கிளென்ச்சிங்னு சொல்லுவோம், பல்லு கடிக்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக. ஆமாம். இதுவும் அது எப்போ ஜாஸ்தி ஆகும்னா டியூரிங் ஸ்லீப் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் கான்ஷியஸாக இப்போ இருக்கீங்க, பேசும்போது மேல் பல் கீழ் பல் கான்டாக்டில் இருக்காது, ஒரு சின்ன கேப் இருக்கும். பட் அதே நீங்கள் தூங்கும் போது என்ன ஆகும்னா பாடியோட இன்வாலன்ட்ரி மசில் ஆக்டிவிட்டினால அந்த மேல் தாடை கீழ் தாடை பல்லு எல்லாமே நீங்கள் கடிச்சிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு அது தெரியாது. நைட் கிரைண்டிங்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும், பல்லு எல்லாமே டேமேஜ் ஆகி தேய்மானம் ஆகிட்டே வரும். இப்போ இதனால என்ன ஆகும்னா பல்லுக்கும் டேமேஜ், அந்த ஜாயிண்ட்டுக்கும் டேமேஜ். ஸோ பீக் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நீங்கள் டென்டிஸ்ட்டு அதுக்காகவும் போய் பார்க்கறது நல்லது தான். ஓகே, பரவாயில்ல. இந்த கேள்வி ரொம்ப நல்ல கேள்வியாக இருந்திருக்கு. ஓகே, நம்மளுடைய டெய்லி ரொட்டீனில் டென்டல் ஹெல்த்தை பாதுகாப்பாக வச்சுக்கோ ஒரு 3 டிப்ஸ் சொல்லுங்கள் டாக்டர். ஒன்று வந்து ப்ரஷிங் மார்னிங் அண்ட் நைட். ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா 90 seconds to 120 seconds, 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் தான் ப்ரஷ் பண்ணணும். ஓவராக ப்ரஷ் பண்ணாலும் டேமேஜ் ஜாஸ்தி, கம்மியாக பண்ணாலும் ப்ரஷிங்கோட எஃபெக்ட் இருக்காது. ஸோ மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷிங். இது போக ரெண்டாவது வந்து ஃப்ளாசிங். நான் சொல்லுவேன் ஃப்ளாசிங் வந்து பார்ட் ஆஃப் ப்ரஷிங் தான். ப்ரஷிங் முடிச்ச உடனே ஃப்ளாஸ் யூஸ் பண்ணி பல்லுக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்க ஃபுட் சப்ஸ்டன்ஸை எடுக்கணும். அது இப்போ மேனுவல் மெத்தட்ஸும் இருக்கு, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெக்கானிக்கல் மெத்தட்ஸும் இருக்கு. வாட்டர் ஃப்ளாசர் அப்படின்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா என்னன்னா ஒரு சின்ன மிஷின் மாதிரி தான் இருக்கும், கையில் பிடிச்சிக்கிற அளவுக்கு. அதில் தண்ணி ஆட் பண்ணிட்டு பேட்டரி ஆப்ரேட்டட். ஸோ அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்றது ஒரு டென்டிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளாசிங் மூலியமா உங்களுக்கே தெரியாது இவ்வளோ சாப்பாடு உள்ள மாட்டியிருக்காங்கிறது. ஸோ ஃப்ளாசிங்கிறது எசென்ஷியல். மூணாவது வந்து எவ்ரி 6 months ஒன்ஸ் அட்லீஸ்ட் டென்டிஸ்ட்டை பார்க்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு வாய் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், பல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா எவ்ரி 3 months ஒன்ஸ் பார்க்கணும். இது 3 ரொம்ப என்னோட ரெக்கமெண்டேஷன். ஓகே, நீங்கள் சொன்ன அந்த ஜூன் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், எல்லாரும் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம டயட்டில் இருக்கோம் அப்படின்னா அது நம்மளுடைய டென்டல் ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் கொண்டு வருமா? இப்போ இன்ஸ்பெசிஃபிக் பல்லு டேமேஜ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா அது ஒரு கன்சர்னாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் ஜென்ரல் டயட்டில் இருக்கீங்கன்றப்போ மெயின்டெனன்ஸ் தான் ஒரே ஆப்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ரொம்ப கார்போஹைட்ரேட் ரிச், சுகர் ரிச் ஃபுட் ரெகுலராக கன்சியூம் பண்ணுவீங்க. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து இந்த சம்மர் ஆர் வெயிலுக்காக நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் எடுப்பாங்க, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். அந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் வந்து ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் தான். அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படியே இல்லை ஒன்ஸ் இன் அ வைல் எடுக்கிறீங்கன்னா அது எடுத்த பிறகு அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், ரொம்ப நிறைய விஷயம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கடைசியாக மக்கள் வந்து ஒரு ஹாப்பி ஸ்மைலோட எப்பவும் இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கோல்டன் ரூல் மட்டும் எங்களுக்காக சொல்லுங்களேன். கோல்டன் ரூல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று, டென்டல் ஆனுவல் டென்டல் செக்கப். இப்போ நீங்கள் வந்து 6 months ஒன்ஸ் போக முடியலன்னா கூட அது ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் போடணும். போக முடியலன்னா கூட ஒன்று அது. ரெண்டாவது டென்டல் ஹெல்த் வந்து வெறும் டென்டல் ரிலேட்டட் ப்ராப்ளம் இல்லை. இப்போ உடம்புல வரக்கூடிய மற்ற சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸும் ஃபஸ்ட்டு ஒரு டென்டிஸ்டால் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது ரெகுலர் மெயின்டெனன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசுலேருந்தே என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக அவங்கள கொண்டு போய் பழக வைக்கிறதுக்கு செய்யணும். ஸோ இது ஒன்று தான். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு டிக் மாதிரி போட்டுட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு உங்களோட டென்டல் லைஃப் ரொம்ப இம்ப்ரூவ்டாக என்ஹான்ஸ்டாக இருக்கும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரச்சனை இருக்கோ இல்லையோ 6 months ஒன்ஸ் டென்டிஸ்ட் போயிடணும். ஓகே, என்னோட மெயின் ரெக்கமெண்டேஷன் அதுதான். சூப்பர். தேங்க்யூ டாக்டர். நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னைக்கு ரெயின்போல உங்களை சந்திச்சு பேசினதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.